திராவிட சுயமரியாதை இயக்கமும் கடவுள் மறுப்பும் வேரூன்றிய ஒரு மாநிலம். ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகரை கடவுளாக கருதி கட் அவுட் வைத்து பாலும் ஊற்றி அபிஷேகம் செய்து தொழுவது புரியாத புதிர்தான். தலைவருக்கு மதுரையில் கட்டப்பட்டுள்ள கோயில்தான் ரசிகர்கள் அவர் மீது கொண்டுள்ள மாளாத அன்பிற்கு சாட்சியாக என்றென்றும் நிற்கும். தங்கள் மொழி மீது மிகுந்த பற்றும் அது குறித்த பெருமையும் கொண்ட ஒரு மண்ணிலிருந்து மகாராஷ்டிராவில் தனது வேர்களை கொண்ட ஒரு கன்னடர் தலைவராகவும் ஒரு முன்னோடியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த அளவிற்கு போற்றப்படுவது வியப்பூட்டும் ஒரு முரணாகும். தனது 73ஆம் பிறந்த நாளை கொண்டாடும் தலைவருக்கு எங்கள்
திரைப்படங்களின் தமிழ் ரீமேக்கில் நடித்தார். நானும் பார்க்காத ஆளில்லே போகாத ஊரில்லே ஐயா நல்ல நண்பன். தன்னை பேட்டி காண வந்த லதா ரங்காச்சாரியிடம் காதல் வயப்பட்டார். லதாவின் சகோதரர், இந்த தலைமுறையின் மனம் கவர்ந்த இசையமைப்பாளர் அனிருத்தின் தந்தையுமான ரவி ராகவேந்திராவும் ஒரு நடிகராவார். அன்று அரும்பிய காதல் 26 பிப்ரவரி 1981 திருமணத்தில் உறுதி பெற்று இன்று வரை அவரது வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் பக்கத் துணையாக நிற்கிறது. ஐஸ்வர்யா, சௌந்தர்யா என 2 மகள்கள் இந்த தம்பதியினருக்கு உள்ளனர். அவரது ஆதர்ச நாயகன் அமிதாப் பச்சன் சிறப்பு தோற்றம் ஏற்று நடித்த அவரது முதல் பாலிவுட் திரைப்படமான அந்தா கானூன் 1983 வெளியாகி முந்தைய அனைத்து வெற்றிகளையும் முறியடித்து வடநாட்டிலும் ரசிகர்களை பெற்றுத் தந்தது. அதே நேரம் ஹாலிவுட்டிலும் பிளக்ஸ்டோன் மூலமாக கால்பதித்தார் சூப்பர் ஸ்டார். 1998 வெளியான முத்து ஜப்பானிய மொழியில் டப் செய்யப்பட்டு அந்த நாட்டிலும் அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தந்தது. இத்தகைய ஒரு சாதனை வேறு எந்த தற்கால சூழலுக்கு ஏற்ப தன்னை மறுவார்ப்பு செய்து தகவமைத்துக் கொண்டு சக்கரவர்த்தியாக நிலைநிறுத்திக் கொண்டார். 2000ஆவது ஆண்டில் பத்மபூஷன், 2016 பத்ம விபூஷன், 2019 இந்திய அரசாங்கம் கொடுக்கும் உயரிய கௌரவமான தாதா சாஹிப் பால்கே விருதும் பெற்றார். தனக்கு அபூர்வ ராகங்களில் வாய்ப்பு கொடுத்த, தன்னை தமிழ் கற்றுக்கொள்ளச் செய்த தனது குருநாதர் திரு கே பாலச்சந்தருக்கும், தனது சகோதரர் சத்யநாராயண ராவ் கைக்வாட்டிற்கும், நண்பர் ராஜ் பகதூருக்கும் இந்த விருதை சூப்பர் ஸ்டார் சமர்ப்பித்தார். மின்மினி பூச்சிகள் போல பல ஹீரோக்கள் தோன்றி மறையும் இந்த திரையுலகில் போற்றுதலுக்குரிய இந்த திரை பயணத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்த அனைவரிடத்திலும் நன்றி மறக்காமல் இருக்கும் இந்த அரிய குணம் தலைவரை நட்சத்திரமாக ஜொலிக்க வைத்துள்ளது. ரஜினிகாந்தும் அவரது சகோதரரும் இணைந்து தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாச்சிக்குப்பத்தில் தங்களது பெற்றோருக்கு சிலை வைத்து நினைவிடம் அமைத்தனர். இது அவர்கள் தம் பெற்றோர் மீது கொண்டிருந்த பக்தியின் சின்னமாக திகழ்கிறது. இவ்வளவு நீண்ட நெடிய காலம் 3 தலைமுறைகளை தாண்டி சிறந்து விளங்கும் சாதனையை இந்திய சினிமாவில் வேறு யாருமே செய்ததில்லை. தமிழ், தெலுங்கு, கன்னடம், பெங்காலி, மலையாளம் மற்றும் இந்தி போன்ற பல்வேறு மொழிகளில் 160 இன்று கடவுளுக்கு நிகராக பூஜிக்கப்படும் இவரது வாழ்க்கை பயணம் அசாதாரணமானது. சாகாவரம் பெற்ற வசனங்கள், பஞ்ச் டைலாக்ஸ், ரசிகர்களை கட்டி வைத்திருக்கும் தனித்துவமான ஸ்டைல், இவையெல்லாம் இப்போதும் வியப்புக்குரியவை. நமது தலைவர் மனித வடிவத்தில் அதற்கும் மேலான ஓர் சக்தி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலைவா. மூவி மேட்ரிக்ஸும் இந்த உலகின் அனைத்து மூலைகளில் வசிக்கும் உங்கள் ரசிகர்களும் கொண்டாட்டத்தில் இணைகிறோம். இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல.